என்னைக்காச்சும் மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் நீங்கள் இவரை விட்டுட்டோமே அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணியிருக்கிறீங்களா? ரொம்ப ஒரு காஸ்ட்லியஸ்ட் மிஸ்ஸாக இப்போ இல்லைனாலும் டெஃபினட்டாக ஒரு 3-4 வருஷத்துலையோ இல்லை 2 வருஷத்துலையோ இல்லை அந்த ஐபிஎல்லையோ கூட இருக்கலாம். ஏன்னா கிறிஸ்டன் ஸ்டப்ஸு இப்போ அந்தளவுக்கு ஒரு மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கிறாரு. யாராவது டெஸ்ட் கிரிக்கெட்டில் என்ட்ரி ஆகிறாங்க புதுசாக ஒருத்தவர், இல்லை அவர் T20யில் நல்லா ஷைன் பண்ணிவிட்டு ஒரு டெஸ்ட்டுக்குள்ளே வராரு அப்படிங்கும்போது நான் கொஞ்சம் அவர் நல்லா கவனிப்பேன் எப்படின்னு சொல்லிட்டு. ஜேசன் ராய் அந்த மாதிரி தான் ஒயிட் பால் நல்லா பண்ணதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட்டில் கொண்டு வந்தாங்க, ஷேவாகுன்னாங்க. ஆனால் அவரால் ஷைன் பண்ண முடியல. ஆனால் ஸ்டப்ஸு இப்போ அப்படி கிடையாது. ஸ்டப்ஸு எப்போ செட்டோகிராமில் பங்களாதேஷுக்கு அகேன்ஸ்டாக 100 அடித்தாரோ அப்போலேருந்து மேலே உயர்ந்துட்டார். இப்போ டர்பனில் டார்கெட் செட் பண்ணணும் ஸ்ரீலங்காவுக்கு அகேன்ஸ்டாக. செட் பண்ணும்போது அங்கே ஒரு 102 சான்ஸ் கிடச்சிச்சு. ஸோ வந்த உடனே 100. வெஸ்ட் இண்டீஸுக்கு அகேன்ஸ்டாக அவர் இறக்கி விடும்போதே சொன்னாங்க அவருக்கு வந்து ஒரு புது ரோல்னு. புது ரோல்னா 1 டவுனில் வராரு. யோசிச்சு பாருங்கள், அந்த 1 டவுன் பொசிஷனில் யார் ஆடி இருக்கா, யாரெல்லாம் இப்போ ஆடிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறா. சத்தீஸ்வர் புஜாரா, ஸ்டீவ் ஸ்மித், இப்போ மர்னஸ் லபுஷன் ஆடிட்டு இருக்காரு, ஜோ ரூட், கேன் வில்லியம்சன் சொல்லிட்டு நிறைய பற்பல ஒரு மாதிரி ஸ்டால்வர்ஸ்லாம் ஆன ஒரு பிளேஸ் அது. டெஸ்ட்டில் 1 டவுன் ஆடுறாரா ஸ்டப்ஸு. இப்போ T20க்கு வந்தீங்கனாலும் மிடில் ஆர்டர் பேட்டராக அவர் ஆடுறாரு, ஓடியில் ஃபினிஷராக ஆடுறாரு. வேறு டைமென்ஷனில் வேறு ஃபார்மெட்டில் கலக்க போகிறாரு, கலக்கிட்டு இருக்கிறாரு. மும்பை இந்தியன்ஸ் விஷயத்துக்குள்ளேயே வரேன், சவுத் ஆஃப்ரிக்கா விஷயத்துக்குள்ளேயே வரேன். இப்போ ஸ்டப்ஸு ஒரு பக்கமா, இன்னொரு பக்கம் டேவிட் பிரவிஸ், பேபி ஏபிடி. மும்பை இந்தியன்ஸில் பவுச்சர், எனக்கு அதுதான் ஒரு விஷயம் புரியல. பவுச்சர் எப்படி இந்த டேலண்ட்டை கண்டுபிடிக்காமல் போனார். டேவிட் பிரவிஸை மும்பை இந்தியன்ஸுக்குள்ளே கொண்டு வந்தார், ஸ்டப்ஸை ரிலீஸ் பண்ணாங்க. ஸ்டப்ஸு ஃபஸ்ட்டு SA20 சீசனில் அட்ரு ஃப்ளாப்பு. ஆனால் செகண்டு SA20யில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரேன் ரெக்கல்டனும் மாசு கிளாஸு வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க. ஸ்டப்ஸு பொறுத்த வரைக்கும் டேவிட் பிரவிஸ் அளவுக்கு பெருசாக ஃபேமஸ்லாம் ஆகலை. ஆனால் இந்த மாதிரி விளம்பரம் ஆகாததுக்கு முன்னாடியே அவர் ஒரு T20 வேர்ல்டு கப் ஆடிட்டார். இவராக ரெயின் ரெக்கல்டரான்னு பார்க்கும்போது ஸ்டப்ஸை பிக் பண்ணி கொண்டு வருவாங்க. ஸ்டப்ஸு ஒரு T20 வேர்ல்டு கப் நல்லா விளையாண்டுருந்துருப்பார். இப்போது அபுதாபியில் அயர்லாண்டுக்கு அகேன்ஸ்டாக ஒரு 100 அடிச்சிருந்துருப்பார். இப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 2 வருஷத்தில் ஸ்டப்ஸோட கரியர் அப்படிங்கிறது வந்து ஒரு மாதிரி நல்ல ஒரு க்ரோத்தில் போய்கிட்டு இருக்குது. சட்டோகிராம்லேயும் சரி, இங்கே டர்பன்லேயும் சரி, பிரபா ஜெயசூர்யா, மெஹதி ஹசன் மிராஸ், தைதுல் இஸ்லாம் இவங்கெல்லாம் வந்து ரிவர்ஸ் ஸ்வீப்பில் ஃப்ரண்ட் ஆஃப் ஸ்கொயர்லையும் அடிக்கிறாரு, அதுக்கப்புறம் பிஹைண்ட் ஸ்கொயர்லையும் அடிக்கிறாரு, அதுக்கப்புறம் ஸ்டெப் அவுட் பண்ணி ரிஸ்ட்டை யூஸ் பண்ணி மிடு விக்கெட்லேயும் அடிக்கிறாரு, கவர்ஸ் மேலேயும் அடிக்கிறாரு, ரேஞ்சில் இருக்கிறாரு, விட்டு அடிக்கிறாரு, ஃப்ளிக்காராரு, கலக்கிறாரு. அகேன்ஸ்ட் ஸ்பின் அவரோட டெக்னிக் பார்க்கும்போது மிரண்டு போகிறேன். ஒன்று அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபேப் 4ன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, ஜெய்ஸ்வால், ஹாரி ப்ரூக், கமிந்து மிந்திஸ், அப்புறம் ரச்சின் ரவீந்திராவையும் சேர்த்து சொன்னாங்கல்ல, கில்லா, ஸ்டப்ஸா, ஃபேப் 4ங்க தாண்டி ஃபேப் 5ன்னு ஆக்கலாமா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பேச்சு எழுந்துக்கிட்டு இருக்கு. ஸ்டப்ஸ் இப்போ நல்லா விளையாண்டுட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாரு. 3 ஃபார்மெட்டையும் இப்போ ஒரு மாதிரி கலக்க ஆரம்பிச்சிருக்கிறாருங்கிறது ரொம்ப சந்தோஷம்.